WWE தற்போது அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ லீக் ஆயிருக்கு. அதில் யார் யாருக்கு என்னென்ன மேட்சஸ் நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன மேட்சஸ் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உமன்ஸ் மேட்ச் நடக்குது. யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, லிவ் முருகன் அண்ட் டிஃப்னி இவங்க 2 பேருக்கு நடக்குது. இவங்க 2 பேருக்கு நல்ல மேட்சஸாக தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக காமிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே எலிமினேஷன் சேம்பர் உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதனால் இந்த மேட்சை ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. இந்த மேட்சை டெஃப்னி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க, லிவ் முருகனை தோக்கடிச்சு. அதுக்கப்புறம் பிளட் லைன் எலிமினேஷன் சேம்பரை பற்றி பேக் ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேரன் பேக்கர் ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச்சில் ஒரு லோக்கல் ஆளை போட்டு அடின்னு அடிச்சு துவச்சி ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் டாக் டீம் மேட்சஸ் நடக்கும். என்ன மேட்சஸ் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பட்ச் அண்டு அதுக்கப்புறம் டெய்லர் பேட் வர்சஸ் ஜட்மெண்ட் டே சேர்ந்த டாமினிக் மிஸ்ட்ரி அண்டு ஜேடி மிக்மேனோ இவங்க 2 பேருக்கு நடக்கும். இந்த மேட்ச் நல்லாவே நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் 2 டீமே பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் வந்து பட்ச் அண்டு டெய்லர் பேட் வந்து அவங்க வந்து எலிமினேஷன் சேம்பரில் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாட போகிறாங்க. அதுக்காக தான் அந்த மேட்சை ஹைப் பண்ணி காமிச்சாங்க. இந்த மேட்ச்சில் 2 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். 2 டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். கடைசியில் இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, பட்ச் அண்ட் டெய்லர் பேட். அதுக்கப்புறம் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஆர்த்தர் ஆஃப் பெயின் வர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இவங்க 2 பேருக்கும் ஒரு டாக் டீம் மேட்சஸ் நடந்துச்சு. இந்த டாக் டீம் மேட்சஸ் நல்லா நடந்துச்சு. இந்த டாக் டீம் மேட்சஸில் 2 டீமும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த டாக் டீம் மேட்சஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் 2 டீம் பண்ணாலும் இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏஓபி ஆர்த்தர் ஆஃப் பெயின் இந்த மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் செட்ரிக் அலெக்சாண்டர் அசனேட்டையும் வச்சு ஒரு விண்டேஜ் டேக் டீம் ஷோ அப்படின்ற மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க. இந்த செக்மெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, WWE அப்படியே மூவ்மெண்ட் பண்ணி மெயின் இவெண்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இதில் வந்து பல வீடியோ ஃபுட்டேஜ் வந்து எலிமினேஷன் சேம்பரை ப்ரொமோட் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது டைத்தை ஓட்டி WWE அப்படியே மெயின் இவெண்ட்டு கொண்டு போயிட்டாங்க. மெயின் இவெண்ட் ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ட்ரீம் மேக்கர் வர்சஸ் LA நைட் இவங்க ஒரு 2 பேருக்கும் நல்ல மேட்சஸாக கொடுத்தாங்க. 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் கொடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து கமெண்ட்ரி செக்ஷனில் ஒரு பக்கத்தில் லோகன் பால் உட்காந்துருக்காரு, ஒரு பக்கத்தில் கெவின் ஓவன்ஸ் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் ட்ரீம் மேக்கர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, கீழே அதாவது ரிங்குக்கு அடியில் இவரை தள்ளி, அதாவது LA நைட்டை தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவர் காலை பிடிச்சி இப்படி அழுத்துவார். பட்டார்னு பயங்கரமாக அடிக்கும். இந்த ஃபினிஷிங் தான், இந்த மூமெண்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே உள்ளே போய் ரிங்கில் அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் ட்ரீம் மேக்கர் வின் பண்ணாலும் வின் பண்ணிவிட்டு செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த இடத்துல வந்து ராண்டி ஆர்டன் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இதை பயன்படுத்திக்கிட்டு ட்ரீம் மேக்கர் ஒரு ஆர்கேவை போட்டு அப்படியே ஸ்டேஜில் ஸ்டாண்ட் அப் நிற்பார். எல்லாருமே அடித்து விரட்டி விட்றாரு. அதுக்கப்புறம் LA நைட் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் தோத்த உடனே அவர் என்ட்ரன்ஸ் கிட்டே போயிடுவார். அப்படியே ஒவ்வொரு ஆளும் அங்கே இருந்து தனித்தனியாக போயிடுவாங்க. இதில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஸ்டாண்டாக கடைசியில் நின்னது யாருன்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் எப்படி வந்து ராயல் ரம்பிளுக்கு முன்னாடி வந்து ஸ்டாண்டாக நின்னாரோ அதே போல் இந்த வாட்டி எலிமினேஷன் சேம்பருக்கு முன்னாடி ஸ்டாண்டாக நின்னாரு. அதுவும் ட்ரீம் மேக்கர் தனக்கு போட்டியாக பயங்கரமாக ராண்டி ஆர்டனுக்கு போட்டியாக இருக்கிறது ட்ரீம் மேக்கர் தான். ட்ரீம் மேக்கர் ஜெயிப்பான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ட்ரீம் மேக்கர்வே ராண்டி ஆர்டனை அடித்து அந்த இடத்துல ஓட விட்டுருக்காரு. இந்த சம்பவம் தான் அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் இப்பயே நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.